கீரையை சாப்பிடாத குழந்தைங்க இதே மாதிரி பண்ணி கொடுத்தா இன்னும் வேணும்னு சொல்லி இந்த ஸ்நாக்ஸு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற போட்டு பல்ஸ் மோடு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் வந்து 2 சைஸ், ஒன்று முருங்கைக்கீரை, இன்னொரு டைப்பு கீரை, அது என்ன கீரைன்னு பேர் தெரியாது அந்த கீரை, ஒரு 3 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம், கறிவேப்பிலை, பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணுங்க, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், தேவையான உப்பு, 1 ஸ்பூன் கரம் மசாலா நான் இதில் சேர்த்துருக்கேன். கீரையில் ஒரு பச்சை வாசனை மாதிரி இருக்கும், அது போகிறதுக்காக வேண்டி அவ்வளோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வடை தட்டுற மாதிரி உள்ளங்கையில் வச்சு தட்டி கடாயில் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விட்டு சூடானதும் தட்டி போட்டு திருப்பி விட்டு எடுத்தால் சூப்பரான கீரை வடை ரெடி. எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுத்தா திருப்தி பேரண்ட்ஸ் இருக்கும். எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.